வெயில் காலங்களில் கோழி அடை வைக்கும் போது அதிகமாக குஞ்சு பொரிக்க சில டிப்ஸ் சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயில் காலங்களில் இயற்கையாகவே வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதுனால கோழி குஞ்சு வெளியில் வர 21வது நாள் முட்டைக்கு அதிகமான ஈரப்பதம் தேவைப்படும். வெயில் காலங்களில் ஈரப்பதம் அதிகமாக இல்லாததுனால கோழி குஞ்சு மூக்கு விட்டதுக்கு அப்புறம் ஓட்டை உடைச்சிட்டு வெளியில வர கஷ்டப்படும். மேலே இருக்கிற ஓடு கோழி குஞ்சு வெளியில வர விடாம கோழி குஞ்சு ட்ரை ஆக்கி விட்டுரும். இதனால கோழி குஞ்சு சாகருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் பொதுவா வெயில் காலங்கள்ல கோழி அடை வச்சா கோழி குஞ்சுகள் சரியா பொரிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த விஷயத்த சரி பண்ண நம்ம சில விஷயங்களை கடைபிடிச்சாலே போதும். கோழி அடை வச்சு 21வது நாள் கோழி குஞ்சுகள் ஓட்டை உடைச்சிட்டு வெளியில வர ட்ரை பண்ணும். அப்ப நீங்க தாய்க்கோழியை லைட்டா மேல தூக்கி அதோட அடிவயிறு, நெஞ்சு, 2 ரெக்கையும் நல்லா தண்ணீர்ல நனைகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அப்படியே முட்டைகள் மேலேயும் லைட்டா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கோழி குஞ்சுகள் ஓட்டை உடைச்சிட்டு சீக்கிரமாவே வெளியில வர ஆரம்பிச்சிடும். குஞ்சு பொரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கோழி குஞ்சுகளை ஒரு ஓரமா ஒதுக்கிட்டு மறுபடியும் கோழி மேலேயும் முட்டைகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. கோழி குஞ்சுகள் பொரிக்க அதோட ஓட்டை எடுத்து வெளியில போட்டுடணும். இப்படி பண்ணா கோழி குஞ்சுகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம சேஃபா இருக்கும். நீங்க ஒரே டைம்ல 2 கோழி அடை வச்சிருந்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துல கோழி குஞ்சு பொரிக்க ரொம்ப லேட் ஆகும். ஒவ்வொன்னா தான் பொரிச்சு வெளியில வரும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா நல்லா பொரிச்ச குஞ்சுகளை ஒரு கோழியில மாத்திட்டு பொரிக்காத முட்டைகளை இன்னொரு கோழியில மாத்தி வச்சிட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கு கோழி குஞ்சு பொரிக்க இந்த கோழியோட விட்டுட்டீங்கன்னா ஒரு கோழி குஞ்சுகளை சேஃபா பார்த்துக்கும். அந்த பொரிக்காத முட்டைகளை இன்னொரு கோழி கரெக்டா கவனமா பார்த்து பொரிக்க வச்சிடும். அப்ப உங்களுக்கு இன்னும் நல்ல ரிசல்ட் இருக்கும். முடிஞ்சா இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏப்ரல் 25, 2024 அன்னைக்கு தான் இந்த வீடியோவை நாங்க ஷூட் பண்றோம். இந்த வெயிலையும் 2 கோழி அடை வச்சு 19 குஞ்சு பொரிச்சிருக்கு. 2 முட்டை மட்டும் ஊழ முட்டை ஆயிடுச்சு. அப்போ நம்மளால சம்மர்ல நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும். நீங்களும் முடிஞ்சா இதை ட்ரை பண்ணி பாருங்க.